இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். புதிய உத்வேகத்தோடு, புது தெம்போடு, புது நோக்கத்தோடு இந்த நாளை நாம் சந்திப்போமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு தெய்வமே, இந்த நாளில் நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும், ஒவ்வொரு வேண்டல்களையும் எங்களுக்கு நிறைவாக தந்து, நாங்கள் செல்ல வேண்டிய வழியை எங்களுக்கு நீர் கற்பித்து, நாங்கள் நடக்க வேண்டிய பாதையில் நீர் எங்களோடு வந்து எங்களுக்கு துணையாயிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் எங்களுள் நிறையட்டும், எங்களுடைய குடும்பத்தில் நிறையட்டும், எங்களுடைய பிள்ளைகளில் நிறையட்டும். ஆமென். அன்பு மிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் 2ஆம் அதிகாரம் 2-3 இறைவார்த்தைகள். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர், அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. அவருடைய இதயத்தின் விருப்பத்தை, உள்ளத்தின் விருப்பத்தை கடவுள் அவருக்கு தந்தருளினார். காரணம், அவர் வாய்விட்டு கேட்டதை கடவுள் மறுக்கவில்லை. அதாவது நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய ஜெபத்தை நாம் வாய்விட்டு கேட்பதை கடவுள் ஒருபோதும் மறுக்க மாட்டார். மாறாக கடவுள் கேட்பார். கடவுள் மனந்திறந்து அவர் நம் உள்ளம் விரும்புவதை கேட்பார். எல்லோருக்கும் இதய விருப்பங்கள் உண்டு. நல்ல ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்குமே என்ற விருப்பம் உண்டு. நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்காதா என்ற ஏக்கம் உண்டு. அடுத்த தேர்வில் நான் வெற்றி பெறமாட்டேனா என்ற ஏக்கம் உண்டு. அந்த பகை மாறி, தவறான புரிதல்கள் மாறி மகிழ்ச்சி பிறக்காதா என்ற ஏக்கம் உண்டு. அந்த வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா என்ற ஏக்கம் உண்டு. நான் ஒரு நல்ல நற்செய்தி பணியாளன் ஆக மாட்டேனா என்ற எதிர்பார்ப்பும் உண்டு. எனக்கு இறைவார்த்தை எடுத்து சொல்லுகின்ற வரம் கிடைக்காதா, எனக்கு ஜெபம் செய்யக்கூடிய வரம் கிடைக்காதா என்ற ஏக்கமும் உண்டு. எனக்கு கொஞ்சம் கூட கடவுள் பக்கம் வந்தேன் என்றால் அவரோடு நெருங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்குபவர்கள் உண்டு. அதிக மக்களை கடவுளிடம் கொண்டு வருகின்ற கிருபை எனக்கு கிடைக்காதா என்ற ஏக்கமும் நம்முடைய இதயத்தில் உண்டு. இப்படியாக எண்ணிலடங்கா இதய ஆவல்கள் நம்மிடம் உண்டு. இது கிடைக்காதா என்ற ஏக்கமும் நமக்கு உண்டு. இறைவார்த்தை சொல்லுகிறது, ஜெபத்தோடு நமது இதயத்தின் விருப்பங்களை ஏறெடுத்தால் கடவுள் அதை நிராகரிக்க மாட்டார், அதை நமக்கு கொடையாக தருவார். அவர் உள்ளம் விரும்பியதை கடவுள் அவருக்கு தந்தருளினார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறார். அவர் வாய்விட்டு கேட்டதை கடவுள் மறுக்கவில்லை என்று சொல்லுகிறார். அடுத்த இறைவார்த்தை, நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று, மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு அருளினார். எனது ஜெபம் கடவுளிடம் சென்றடைந்த போது, எனது ஜெபத்தோடு கூடிய இதய ஆவல்கள் கடவுளின் பாதத்துக்கு சென்றடைந்த போது, கடவுள் எனக்கு வெற்றியுடன் கூடிய மாட்சியை அளித்தார், மேன்மையையும் மாண்பையும் எனக்கு முடியாக சூட்டினார். கடவுள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துடன் உங்களை சந்திப்பார், உங்கள் வீட்டை சந்திப்பார், உங்கள் குடும்பத்தை சந்திப்பார், தனது அபிஷேகத்தால் உங்களை நிரப்புவார். இந்த இறைவார்த்தை நமக்கு அரணாக கோட்டையாக இருக்கட்டும். நாம் ஜெபித்ததை, நமது உள்ளம் விரும்பியதை, நம்முடைய வேண்டுதல்களை கடவுள் நமக்கு தருவார். ஏனென்றால் நாம் வாய்விட்டு கேட்பதை அவர் கண்டிப்பாக மறுக்க முடியாது. நாம் அவருடைய பிள்ளைகள். இறைவார்த்தையின் அடிப்படையில் கேட்கின்ற ஜெபம் ஒவ்வொன்றும் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை பலப்படுத்தும், ஆண்டவரின் அருளையும் ஆசீரையும் கொண்டு வரும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.